ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ பிஃபோர் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி TCS வந்து NQT ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் அதெல்லாம் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தோம். செகண்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஸோ எப்படி இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிற கிளியர் கட்டான ஒரு ஐடியாஸ் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ப்ரிப்பேர் பண்ணிருக்க பீப்புள்ஸ்க்கு. இப்போ TCS NQT வந்து ரீசெண்டாக அந்த ஜாப் அந்த எக்ஸாம் டேட் வரப்போகுது. ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அப்ளை பண்ண பீப்புள்ஸ் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பீப்புள்ஸ்க்கு. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பீப்புள்ஸ்க்கு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேஸ் ஆக்சுவலி உங்கள் TCS BPS இன்டர்வியூ ப்ராசஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரௌண்ட் நமக்கு வந்து ஒரு 3 to 4 ரவுண்ட் 3 to 4 ரவுண்ட்ஸ் இருக்கும். அது என்னென்ன ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, HR இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இப்போ வந்து TCS NQT IAN இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த TCS NQT IAN எழுதுனதுக்கப்புறம் ஒரு ஸ்கோர் கார்டு வரும். அந்த ஸ்கோர் கார்டை வச்சு தான் உங்களுக்கு ஃபர்தராக அடுத்த ரவுண்ட் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தான் வரும். அரௌண்ட் ஒரு 60% 70%க்கு மேலே எடுத்தீங்கனாலே 75%க்கு மேலே எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். அதுக்காக கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணணும். அரௌண்ட் என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே ஒரு 2-3 பேர் ஜாப் வாங்கியிருக்காங்க இந்த TCS BPSல. ஸோ அவங்க எவ்வளோ நாள் வெயிட் பண்ணாங்கன்னா ஒரு 1 to 2 months வந்து வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்தது. ஸோ நான் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். கண்டிப்பாக அது ரொம்பவே ஃப்ரெஷருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்து ஒரு 3 பேர் ஜாப் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் கூடிய சீக்கிரத்தில் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா அபவுட் TCS கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட கெரியர்ஸ் எந்தெந்த பேட்ச் பாஸ் அவுட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறாங்கிறது போன வீடியோ நான் உங்களுக்கு டீட்டெயில் தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஒரு நியூமெரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, HR இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த நியூமெரிக்கல் எபிலிட்டியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு நியூமெரிக்கல் எபிலிட்டியில் மேக்ஸ் ரிலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அந்த மேக்ஸ் ரிலவெண்ட்டில் நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் தி இந்த வீடியோ மிடில் பார்ப்போம் நம்ம வந்து. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து TCS HR ரவுண்ட் இருக்கும். HR இன்டர்வியூஸில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து why should hire you in TCS? ஸோ எதுக்காக நான் உங்களை TCSல ஹையர் பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூ, மணி ஆர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் த ப்ரெசன்ட் CEO அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. TCSக்கு யார் ப்ரெசன்ட் CEOவாக இருக்காங்க. ஹவு மெனி அவார்ட்ஸ் ஆஸ் TCS ரீசென்ட்லி ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை அவார்ட் வந்து TCS கரண்ட்டாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. தென் வாட் இஸ் யுவர் ஸ்கில், டூ யூ ஹேவ் எனி சர்டிஃபிகேட் இன் யுவர் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட ஏதாவது திறமை இருக்கா, அந்த திறமையில் இருக்க ஸ்கில்ஸ் வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வாட் டு யூ நோ அபவுட் TCS as a company அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. TCS கம்பெனி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த ப்ராசஸில் உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக எங்கேயுமே கேட்கல. ஸோ எதனால் கேட்கலன்னா, பிகாஸ் இது வந்து BPS ரோலு. இந்த ரோல் கிடைக்கிறதுக்குமே நிறைய பேர் வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ரோல் ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ரோல். இதுலேருந்து நீங்கள் அப்படி கூட ஐடிக்கு ஜம்ப் பண்ணிக்கலாம் TCSல. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரோலுக்கான இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்மே வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்மே இதில் இருக்குது. நீங்கள் வந்து படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ போனஸ் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறது A to Z எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் யார் அப்ளை எந்தெந்த ரோலுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆக்சுவலி இங்கே கீழே நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். வந்து ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். இதுதான் வந்து NQT ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தென் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் நல்ல ஸ்கோர் கெட் பண்ணிட்டு செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்த மாதிரி பேட்ச் 2024 மட்டும்தான் அலௌடு. ஸோ அதுலேயும் ஃபுல் டைம் கிராஜுவேட்ஸ் BCom, BA, BAF, BBA, BBA, BBM, BMS, BSc மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பர்சன்டேஜ். ஸோ எந்த ஒரு பர்சன்டேஜ் க்ரைட்டீரியாவுமே இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. நோ மோர் ஒரு அரியர் இருக்கலாம். அந்த ஒரு அரியர் மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா. தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து TCS NQTயில் ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் வில் ஹேவ் 50 questions. டைம் allotted will be 65 minutes. நோ நெகட்டிவ் மார்க்ஸ். TCS BPS நான் அடாப்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50 questions கொடுப்பாங்க. அதில் 65 minutes டைம் இருக்கும். அந்த டைமில் நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த TCS BPS டெஸ்ட் வந்து நான் அடாப்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எந்தெந்த டாபிக்ஸை கவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிட்டிவ் எபிலிட்டி, டேட்டா இன்டர்பிரேஷன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த கவர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டோட்டல் டைம்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதில் உங்களுக்கு 50 to 65 minutes கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கைஸ் இங்கே உங்களுக்கு நியூமெரிக்கல் எபிலிட்டியில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டம், LCM and HCF, பர்சன்டேஜ், அலிகேஷன்ஸ் அண்ட் மிக்சர்ஸ் அண்ட் டிவிசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ரீசனிங், டைம் அண்ட் ஒர்க், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், அந்த ஜியோமெட்ரிக், எலக்ட்ரிக் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக்ஸ் தான்
நமக்கு வந்து கவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேர்பல் அபிலிட்டி இருக்குது. வேர்பல் அபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் காம்படிஷன், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், சென்டென்ஸ் கம்ப்ளீட்டேஷன், எரர் ஐடென்டிஃபிகேஷன், பேசேஜ் ஆர்டரிங், ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் சென்டென்ஸ், மீனிங்ஸ். ஸோ இந்த ரிலவெண்டான டாபிக்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ தென் ரீசனிங்லேயும் வந்து என்ன டாபிக்ஸ்னா வேர்ட் பேட்டர்ன், நம்பர் சீரிஸ், பிளட் ரிலேஷன், கோடிங், டீகோடிங், டேட்டா சஃபிஷியன்சி, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், டைரக்ஷனல் சென்ஸ். ஸோ இந்த டாபிக் இந்த டாபிக்ஸ் தான் உங்களுக்கு கவர் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு, இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் இப்போ இந்த ஸ்க்ரீனில் காமிச்ச வெப்சைட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் போய் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற நியர்பை சென்டர்ஸில் மட்டும்தான் நடக்கும். அதனால் அதுவுமே நீங்கள் பார்த்து எந்த நியர்பை சென்டர்ஸில் கொடுக்குறீங்களோ அந்த சென்டர்ஸில் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தால் நீங்கள் வந்து என்னோட 1-to-1 செஷனில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரிஸை கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன்டாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரிஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.